சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க போயிட்டு வர? இளமதியை பார்த்துட்டு வரேம்மா. நான் தான் உன்னை பொறுமையா இரு, மதிக்கிட்ட நான் பேசுறேன்னு சொன்னேன்ல, அங்க போகாதேன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். என் பேச்ச மீறி போயிட்டு வந்துட்டு கூலா இளமதிய பார்த்துட்டு வரேன்னு சொல்ற. பார்த்துட்டு வர போறதா இருந்தா இங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருப்ப. நீதான் மதிக்கிட்ட சண்டை போட தானே போயிருக்க. அன்பால இந்த ராஜ்யத்தை கட்டி காக்குற எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. என் பேச்ச இந்த குடும்பமா இருக்கட்டும், ஏன் ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், ஒரு சொல்லும் மீற மாட்டாங்க. ஆனா நீ என் குடும்பத்துக்கு விளக்கேத்த வந்தவ, என் குடும்ப வாரிசு சுமக்க வந்தவ, எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை ஆள போறவ. என் வார்த்தையை துச்சமா நினைச்சு இந்த வாசப்படியை தாண்டி இருக்க. என் வார்த்தையை மதிக்கலன்னா என்னையே மதிக்கலன்னு தானே அர்த்தம். உங்க வார்த்தைய மதிக்காமலாம் எங்க வீட்டுக்கு போகலம்மா. பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைங்களுக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணியம் தான் எனக்கும் என் அண்ணனுக்கும் நீங்க கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கை. எங்க 2 பேர் ஆயுசுமே உங்களுக்கு தான். ஆனா ஆயுசுக்கும் என் அண்ணன் நல்லா இருக்கணும்லம்மா. பொண்டாட்டி சொல்றத புருஷன் கேட்கறதும், புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கறதும் காலங்காலமா நடைமுறையில இருக்கிறது தானம்மா. அது அவங்களோட நல்ல வாழ்க்கைக்கு மட்டும் தானே. ஆனா என் அண்ணனோட முழு வளர்ச்சிக்கு முதல் தடையா இருக்கிறதே இளமதி தானே. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அப்படியே அண்ணன் வாழ்க்கையில ஆயிடக்கூடாதுன்னு தான் இளமதியை பார்க்கவே போனம்மா. என் மனசுல இருக்கிறத கேள்வியா கேட்க போனேன். மதிய பார்க்க போகாதேன்னு நான் ஏன் சொன்னேன், எதுக்கு சொன்னேன்னு இப்ப வரைக்கும் உனக்கு புரியல. நாம ஒரு விஷயத்தை கேக்குறப்போ சூழ்நிலையும் மனநிலையையும் பொறுத்துதான் கேட்கணும். அதுக்குதான் நீ அவளை பார்க்க போக வேண்டான்னு சொன்ன. மதி உன் குடும்பத்தையும் அவ புருஷனையும் அவமானப்படுத்தினாலே, அப்ப நான் நினைச்சிருந்தா அவளை வாய் வார்த்தையால வார்ன் பண்ணி அனுப்பி இருக்கலாம். அத்தனை பேர் முன்னாடி நான் அவளை அடிச்சேன்னா எதுக்கு? ஏன் வளர்ப்பு தப்பாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். பாராட்டி சீராட்டி வளர்த்த என்னோட ஒரே ஒரு பொண்ண இந்த கையால நான் அடிச்சப்போ நான் பட்ட வேதனை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கும் மதிக்கும் ஒன்னும் பெரிய வயசு வித்தியாசம் இல்ல. அவ ஏதாவது கோவப்பட்டு சொன்னா ஒரு தோழி சொன்ன மாதிரி எடுத்துக்கணும், இல்ல உறவு முறையில சொன்னா உன் அண்ணி சொல்றான்னு நினைச்சுக்கணும். இது உனக்கு மட்டும் இல்ல, என் பொண்ணுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். கதிருக்கு நான் கொடுத்த பதவி கொடுத்ததுதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. எடுத்தோம் கவுத்தோன்னு நான் என்னைக்குமே முடிவெடுக்க மாட்டேன். எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி ஆற போட்டுதான் அடுத்த நடவடிக்கையை சுமூகமா நான் முடிப்பேன். கதிர் உனக்கு அண்ணன்னா எனக்கு மாப்பிள்ளை. உன்னை விட என் மருமகன் மேல பற்றும் பாசமும் எனக்கு அதிகம். அது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ எமோஷனலா இருந்தா எந்த பிரச்சனையையும் உன்னால கண்டிப்பா சரி செய்ய முடியாது சௌந்தர்யா. பக்குவப்பட்டு பேசினா மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். பொறுமை கடலை விட பெருசு, ஆனா அன்பு கடலையும் தாண்டி. உன் வயசு
என் அனுபவம். நியாயத்துக்கு 2 பக்கம் முகம் இருக்கு. ஆனா இந்த ராஜேஸ்வரிக்கு நியாயங்கிற ஒரே ஒரு முகம்தான். இது வரைக்கும் நீங்க பேசினதெல்லாம் பிரச்சனை என்னால மட்டும்தான் நினைக்கிறீங்களா? அப்போ இளமதியால இல்லையா? வசதி வாய்ப்புகளோட வளர்ற ஒரு பொண்ணோட வளர்ப்பு என்னைக்கோ தப்பாதான் இருக்கும்னு நான் தான் தப்பு கணக்கு போட்டேன்னே வச்சுக்கோங்கம்மா. உங்க இளமதியோட மனசு சுத்தமா இருந்திருந்தா கட்டினவனை கஷ்டப்படுத்திருக்க மாட்டான், மனசு அளவுல காயப்படுத்திருக்க மாட்டான். என் அண்ணனோட ராஜினாமா விஷயத்த கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் இன்னும் அக்செப்ட் பண்ணலன்னு நீங்க சொன்னீங்க. நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது ஒரு நல்ல தீர்வு தான். உங்களோட நியாய தராசுல ஏன் அண்ணனுக்கு நியாயம் கிடைக்கலன்னு தான் நான் இளமதி கிட்ட கோவப்பட்டு பேசினேன். நான் எப்பவுமே உங்களை ரோல் மாடல் தான் சொல்லுவேம்மா. ஏன் தெரியுமா? நியாயம், தர்மம், உண்மையும் சேர்ந்த நல்லவங்க தான் இந்த ராஜேஸ்வரி அம்மானு. ஆனா உங்க ரத்தத்துல பிறந்த பொண்ணு என்ன என்ன கேட்டா தெரியுமா? இந்த வீட்ல நான் வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னா.